ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற கார்டனை போகுமா. இதுதான் வாழை மரம். எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா? அப்போ ஒரு கன்று தான் வச்சாரு, அது நிறைய வந்துருச்சு. நிறைய செம்பு விட்டுருந்துச்சு, எல்லாம் கட் பண்ணி விட்டாங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி வாழை மரம் இருக்கா? அப்புறம் அடுத்ததாக பார்க்க போகிறது மருதாணி செடி. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? இந்த மருதாணி செடி எதுவுமே வைக்காமல் அரைச்சி படித்தோம்னா நல்ல சகப்பாக பிடிக்கும். ஒவ்வொரு செடி பிடிக்கவே பிடிக்காது, கலரே இருக்காது. இது நல்ல கலராக இருக்கும். இது எங்கள் அம்மா வச்சாங்க இந்த செடி. அடுத்ததாக என்ன பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா சோத்துக்கத்தாழை. இது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோத்துக்கத்தாழை காலையில் எழுந்திரிச்சு வெறும் வகுத்தில் இதை கட் பண்ணி என்ன பண்ணாதுன்னா, அந்த ஜெல்லி இருக்குல்ல, அதை கட் பண்ணி 7 டைம் வந்து வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டோம்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நல்லா க்ளீனாக இருக்கும். உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்கெல்லாம் அந்த கத்தாழையை வந்து சாப்பிட்லாம். அடுத்ததாக பார்க்க போகிறது சில்லி மிளகாய் செடி. இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இது பார்த்துருக்கீங்களா? நிறைய காய்ச்சிச்சு, கொஞ்சம் ஓஞ்சிருச்சு. இந்த கொடி பாருங்களேன், பாவக்காய் கொடி தன்னாலே வருது. அடுத்து இது என்ன மரம் சொல்லுங்க பார்ப்போம்? இதுதான் ஜாக் ஃப்ரூட். இது பக்கத்துலேயே